ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் எனக்கு உடம்பு முடியாத வீட்டில் வந்து படுத்துட்டேங்க. பாருங்கள், வீடே ரொம்ப அலங்கோலமாக இருக்கின்றது. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அப்படி அப்படியே பாருங்கள். வச்ச பொருள் மசாலா டப்பா எடுத்தது, சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் அப்படியே கிடக்கு. சமையல் கட்டவே வந்து பார்க்க வந்து சகிக்கவே இல்லை. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சமையல் கட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சமையல் கட்டு பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாத்திரமா இருக்குது. சேர் ஃபுல்லாக துவைச்ச துணி ஃபுல்லாக அப்படியே இருக்குது. வீடு வந்து பாப்பா விளையாடுந்து அப்படி இப்படியே இருக்குது. கீழே ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருக்குது. பாப்பா விளையாடி சாப்பாடு கொட்டி வச்சது எல்லாமே கிடக்கு. இந்த வீடியோ நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸு வந்து என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சும்மா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து சொல்லாதீங்க. ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்டேன். போட்ட பொருள் அப்படி அப்படியே போட்ட இடத்துல இருக்குது. அந்த 2 நாளாகவே சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் அப்படியே கிடக்கு. ஒரு பக்கம் வந்து பசங்களே 2 பக்கம் குட்டி பசங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். என்னாலுமே படுத்த இடத்துலேருந்து எழுந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து ஃபீவர். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து வீட்டில் வந்து க்யூராக நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த வீட்டுக்கே வந்து பலம். ஸோ இது ஏன் நான் வந்து சொல்கிறேன், இந்த விஷயத்தில் வந்து சொல்ல வேண்டிய வந்து கட்டாயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 நாளாக உடம்பு முடியாத நாட்கள் பார்த்திங்கன்னா 2 நாளுமே பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டலில் தான் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும். ஸோ வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு வந்து தெரியாது எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அந்த 2 நாளுமே வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அந்தந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஸோ காசுமே வந்து காசை பற்றி எதுவும் இல்லை, நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தேன். ஏன்னா வந்து வெளில போய்ட்டு வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் வந்து நல்ல சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கணும். நான் எப்பயுமே எங்கள் ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போனாலும் போகலனாலுமே அப்பைக்கு வந்து சூடாக தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். நானாச்சும் வீட்டில் இருக்கும்போது அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா மார்னிங்கே பார்த்திங்கன்னா 2 வேலைக்குமே வந்து சேர்த்து வந்து சமைச்சிடுவேன். ஸோ அவர் வேலைக்கு போகிறதுனால அவருக்கு தேவையான வந்து நல்லா வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து சமைச்சு தரணும்னு நான் ரொம்ப வந்து ஆசைப்படுவேன். அந்த மாதிரி வந்து சமைச்சு கொடுக்க முடியாத நிலைமையாகவுமே பார்த்திங்கன்னா வந்து ஆயிடுச்சு. பசங்களுமே ஒரு பக்கம் வந்து பார்த்துக்க முடியல, ஆனால் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்ச உடனே அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா வந்து பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டார். வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டுமே பார்த்திங்கன்னா வந்து மறுநாள் எழுந்திரிக்க முடியல. அதுக்கு மறுநாள் தான் வந்து எழுந்திரிச்சேன். அவருமே பார்த்திங்கன்னா வந்து அவருக்குமே அந்த வேலையுமே ஃபஸ்ட்டு வந்து செய்ய மாட்டார். துணியெல்லாம் வந்து துவைச்சி காய போட்டார், பாப்பாங்க துணியெல்லாம். மற்றது வீடு வந்து இறக்கட்டுறது எல்லாமே வந்து அப்படி இப்படியே வந்து இருக்குது. எனக்கு பார்க்க கொஞ்சம் லைட்டாக உடம்பு நல்லா ஆகிட்டாலுமே நான் வந்து வேலை பார்க்க வந்து அதை ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து மறுநாள் ஊசி போட்டுன்னு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. எழுந்திரிச்சி என்ன பண்ணேன், முதல்ல சாப்பாடு நாங்கள் 2 பேர் இருந்தாலும் தேவையான பாத்திரம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து தட்டு கூட வந்து கழுவி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் ஃபஸ்ட்டு வந்து விளக்கி குடிலெல்லாம் ட்ரை ஆனோடனே அதுக்கப்புறமேட்டே தான் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து உடம்பு முடியாமல் பார்த்துக்கினாங்கன்னா அந்த வீடே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல. அவருமே வந்து 3 நாள் வந்து வேலைக்கு போகல. அவருமே வந்து லீவ் போட்டாரா, அதனால் எவ்வளோ பாதிக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தர் லேடிஸ் வந்து வீட்டில் படுத்துட்டா எவ்வளோ வந்து பாதிக்குதுன்னு பாருங்கள். வேலைக்கும் போகல. அந்த 2 நாளாக வந்து ஹோட்டல்லே வந்து காசுமே பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டலில் இப்போ வந்து ரேட்டு ஏறிடுச்சு. சாப்பாடு விலை எல்லாமே வர காசுமே வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, இருந்தாலுமே வந்து செய்ய தெரியாதுன்றதுனால அந்த 3 நாளுமே வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கார். அந்த 3 நாள் வந்து ஹோட்டல்லே வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு.
வீட்லேயுமே வந்து எல்லா வேலையுமே வந்து அப்படியே அப்படியே கிடக்கு. பசங்களையுமே வந்து சரியாக வந்து பார்த்துக்க முடியல. ஒரு லேடிஸ் வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு வந்து விளைவு வந்து பாருங்கள். இது வந்து அந்த 2 நாளில் தான் வந்து நான் வந்து உணர்ந்தேன். நம்ம படுத்துக்கிட்டோமா எந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து குணமான உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதுன்னு போன வந்தால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதமாக இருக்கும்போது தைராய்டு பிரச்சனை வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. தைராய்டு பிரச்சனை இருந்த உடனே பாப்பா பிறந்த உடனே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரியாயிடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் டேப்லெட் சாப்பிடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ ப்ளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தைராய்டு ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு முடியுமே வந்து நிறைய வந்து வேரோட வந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சு. முன்னாடியே வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து முடியெல்லாம் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போவே வந்து சந்தேகம். மறுநாள் போய்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க டாக்டர் ரிப்போர்ட் காமிச்சதுக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. மாத்திரை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இந்த 1 வீக்காக வந்து டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ நான் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொட்டின முடிக்குமே இப்போது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனையே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த சுரப்பி வந்து கம்மியாக சுருக்கத்தினால அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கூலிங் ஐட்டம் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நம்மளோட நிலமை வந்து இதுதான் சொல்லிட்டு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து வந்தாச்சு. அப்புறம் சண்டே வந்து என்ன பண்ணேன், ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு சொன்னேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணேன், சரி நீ பிரியாணி செஞ்சிடலாம். ஆனால் டைம் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணி மதியம் சாப்பாடு செய்யும்போது அந்த டைமில் போய்ட்டு புதினா அப்புறம் இந்த சிக்கன் இது எல்லாமே எடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு பக்கம் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு பக்கம் வந்து வெங்காய பச்சடி ரெடி பண்ணேன். முட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்டேன். பசி காலையில் வந்து இட்லி வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டார் 8 மணிக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு தான் வந்து சமைக்கிறேன். ஏன் பின்னாடி வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. பாத்திரம் ஃபுல்லாக விலகாததுனால சமையல் கட்டு ஃபுல்லாக ஒரே பாத்திரமா இருக்குது. எங்கே ஸ்டாண்டு வைக்கிறதுனே தெரியல. அதனால் வந்து கேமரா பின்னாடி வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சும்மா தான் இருக்காங்க, நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து சொல்லாதீங்க. ஒரு வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து படுத்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு எல்லாமே வந்து லாஸ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ காசு செலவாகுது பாருங்கள். வீட்டையும் சரியாக வந்து பார்த்துக்க முடியல, அதையும் பாருங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அந்த வெயிலில் குளித்தது அதுக்கும் வேர்வை ஊற்றுது. அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில் வேறு. கடகடன்னு போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து ஆகிடுச்சா, பசிக்குதுன்னு வேறு சொல்லிகிட்டே இருக்காங்க. பாப்பாவுமே அப்புறம் அவளுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து போட்டு கொடுத்துட்டுருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு வழியாக வந்து சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடும் போது டைம் பார்த்திங்கன்னா 4:15. 2:30 மணிக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். ஒன்றா செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து ஆகிடுச்சு. 4:05 ஆகிடுச்சு. மிச்சம் ஜூஸ் பாருங்கள் எனக்கு ஊற்றி வச்சுது, அது கிளாஸில் மூடி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சமைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைச்சிட்டு இருந்தேன். எடுத்த பொருள் அப்படி இப்படியே இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து அப்படி இப்படியே இருக்குது. புதினாவை என் வீட்டுக்காரர் தான் வந்து ஆஞ்சி வந்து கொடுத்துட்டு இருந்தார். பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். முன்னே இருந்த ஹேருக்கும் இப்போ கொட்டிட்டு பிறகு இருக்கிற ஹேருக்குமே வந்து நிறைய வந்து வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ இப்போ டேப்லெட் சாப்பிட்டுட்டு வரது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. நீங்கள் முடி பற்றி பேசுகிறீங்க கூட நிறைய பேர் வந்து கேட்குறேன். எனக்கு முடி லாங்காக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும்.
எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையுமே நான் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். முடி என்னன்னே தெரியல, நிறைய முடி கொட்டுது, இந்த மாதிரி வந்து உருவிக்கிட்டே இருக்கு முடி, டாக்டர்கிட்ட போய்ட்டு பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையுமே வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அவருமே வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதோ என்னவோ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு மட்டும் அப்படியே டவுட்டு தான். லைட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு மூஞ்செல்லாம் வந்து ஒரு பஃப்னு வந்து கைத்தண்டெலாம் வீங்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி வந்து கோஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த முன்னாடி வீக் பார்த்திங்கன்னா நான் நிறைய கோஸு, அப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாமே வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு வழியாக வந்து எஃபெக்ட் காமிச்சிச்சோ என்னவோன்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதுதான் போயிடுச்சு, கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, க்யூர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போன ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆச்சு. உடம்பு முடியாமல் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. திரும்ப பார்த்திங்கன்னா வந்து காது வலி வந்து ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது காது வலி வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருஷ்டி மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து உடம்பு முடியாமல் வந்து ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு 1 டைம் இல்லை 2 டைம் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் ஆகும். அதுவும் வந்து ரொம்ப ஹெவியாக தான் ஒரு லைட்டாலாம் வந்து வராது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. நானுங்க வந்து சொல்லிகிட்டே இருக்குது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணை பட்ட மாதிரி வந்து அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். மெயினாக வந்து பசங்களை சரியாக வந்து கவனிக்க முடியல, பார்த்துக்க முடியல. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. என்னோடய லைவுக்கு வரவங்க எல்லாருமே தெரியும் நான் கிச்சனை வந்து எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேலை எல்லாமே வந்து செஞ்சு வந்து முடிச்சிடுவேன். அப்போக்கு இப்போ வந்து ஈவினிங் அந்த டைமில் வந்து நான் வந்து அதிகமாக வந்து மதிய டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் தூங்குவேன். அப்படி இல்லைனா பசங்களை பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஈவினிங்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடுவேன். இந்த மாதிரிலாம் வந்து வேலை வந்து அப்படியெல்லாம் வந்து கிடக்காது. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து சமைக்க தெரியாது, இல்லைனா வந்து சமைச்சி வந்து கொடுப்பாரு. அதனால் வந்து இன்றைக்கி சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் இந்த வாய்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா என் உடம்பு நல்லாயிட்டு போய் தான் வந்து வாய்ஸே வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வாட்ச் ஹவர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து இருக்குது. அந்த வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா வந்து மானிட்டேஷன் வந்து ஆகிடும். எல்லாரோடைய சப்போர்ட்னாலே தான் என்னோடய சேனல் வந்து க்ரோத் ஆகும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனலில் 11 மணிக்கு வீடியோ வந்து வரும். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.